அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி ஐப்பசி 19 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 5, 2025. இன்று பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. அதே போல் அண்ணா விசேக பெருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. அதேபோல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 10:14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று மாலை 7:27 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அஷ்டம், சித்திரை. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்பட்டுரும். இந்த கன்னி ராசிக்கு கண்ட சனி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்தும். அதே போல் யாருக்காச்சும் கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு திசை நடந்து கொண்டு ராகு புத்தி நடந்தால் அவங்கள் மிகவும் கவனமாக தான், அதாவது ராகபுதி 2.25 வருடங்கள் நடக்கும். மிக கவனமாக இருக்கணும். அது கூட இந்த சந்திராசம் கண்டசனி எல்லாம் இணையக்குள்ள அந்த ஜாதகருக்கு மரணத்து கொடுத்துரும், இல்லை மரணத்துக்கு இணையான பாதிப்பு கொடுக்கும். கை கால் இழப்பை ஏற்படுத்த வைக்கும், புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்த வைக்கும். அதனால் இது போல நாட்களெல்லாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து அந்த ஜாதகர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே போல் சுப வாரியை சேர்த்து பயன்படுத்தினா இன்னும் அற்புத பலன்களை உங்களால் பெற முடியும். இப்போ இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் வாரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் வாரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் சுக்கிர வாரம் வரும். புதன் வாரம் முடிஞ்சதும் ஒரு மணி நேரம் சந்திர வாரம் வரும். அதனால் இந்த மூன்று வாரங்களையும் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரோம். பயன்படுத்துங்க. ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு வெற்றி பெறலைன்னு அதை விட்டுடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செய்யக்குள்ள முயற்சி ஒரு நாள் நம்மளை திருவினையாக்கும். அதே போல் இந்த சுப வாரியம் கௌரி நட்சத்திர கௌரியுடைய நல்ல நேரமும் அந்த ஜாதகருக்கு துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். தவறாமல் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூலம் விளக்கு. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரம் நாள். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் பொறாமை அதிகமாக இருக்கும். அதனால் சொந்தக்காரர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் எந்த விஷயத்தையும் மனவிட்டு பேசக்கூடாது. பொறாமைப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் உங்களுக்கு பாதிப்பில் ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்து மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கும். விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்து மட்டும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியம் நினைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஆசை அதிகமாக இருக்கும், அதிலும் பேராசை அதிகமாக இருக்கும். அதே போல் பண விரயமும் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சிந்தித்து மனதை அடக்கி நிதானமாக
இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மகர ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு உயர்வான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்த்தும். அதே போல் இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் உங்களுக்கு அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, உதவி, கருணை இதெல்லாம் தேவைக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திரன் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திடுவோம். அதனால் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.